வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நீங்க நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்க போடக்கூடிய வீடியோல உடனடியா பாருங்க. இன்னைக்கு ப்ரோ கபடியில 91வது மேட்ச் ஆன தெலுங்கு டைட்டன்ஸ் வெர்சஸ் யூபி யோதாஸுக்கான ப்ரெடிக்ஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாத நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டைம் எல்லாமே நம்ம டெலகிராம் சேனல்ல உங்களுக்காக ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்கோம். அது வின்னோ தோல்வியோ அது ரெண்டாவது, பட் நம்ம பண்றது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரீயா தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. அதே போல நீங்க இன்னமும் ஃபேண்டசி எக்ஸ்11 ஆப்ல ஜாயின் பண்ணாத நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ஒரு பெஸ்டான ஒரு ஃபேண்டசி ஆப் தான் இது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அவ்வளோ இல்லை பார்த்தீங்கன்னா எல்லா ஃபியூச்சருமே இருக்கு. ஸோ ஜாயின் பண்ணல அப்படின்னா ஒரு டைம் ஜாயின் பண்ணி பாருங்க நமக்காக. ஸோ பிடிச்சிருந்தா நீங்க கண்டினியூ பண்ணலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. அண்ட் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து தெலுங்கு டைட்டன்ஸ் வெர்சஸ் யூபி யோதாஸ். தெலுங்கு டைட்டன்ஸ் அவங்க டீம் லாஸ்ட் 5 போட்டிகள்ல அவங்க வந்து 3 மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க. தெலுங்கு டைட்டன்ஸ் ஜெய்ப்பூர் கூடயும் ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லாவே ஆனாங்க, செகண்ட் ஆஃப் ஒன் சைடா ஜெய்ப்பூர் எடுத்துட்டாங்க. அதே போல யூபி யோதாஸ் அவங்களும் லாஸ்ட் 5 மேட்ச்ல 3 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, ஒரு மேட்ச் வந்து டிராப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா யூபி யோதாஸ் வந்து முதல்ல விட இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நல்ல ஃபார்ம்ல வந்து ஆடுறாங்க. ஏன்னா அவங்களுடைய டிஃபென்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா செட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால நல்லா ஆடுறாங்க. இந்த மேட்ச் வந்து யார் வின் பண்ணுவான்னு கண்டிப்பா சொல்ல முடியாது. ஏன்னா ரெண்டுமே நல்ல ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல தான் இருக்காங்க. 5வது இடம் 8வது இடத்துல இருக்காங்க. பட் நம்ம பார்க்கலாம் எப்படி இந்த மேட்ச் ஆடுதுன்னு. ஸோ கிருஷ்ணன் துல்லு ரைட் கார்னர், சாகர் ரைட் கவர், அஜித் பவர் லெஃப்ட் கவர், அடுத்து அன்கிட் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் கார்னர்ல இருக்கிறாங்க. அடுத்து விஜய் மாலிக் லெஃப்ட் ரைடர், ஆஷிஷ் நர்வால் ரைட் ரைடர், அடுத்து மஞ்சித் வந்து ரைட் ரைடரா இருக்கிறாங்க. இன்னைக்கு மேட்ச்ல யூபி யோதாவோட முதல் ரைடர்ஸா நான் பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா பவானி ராஜ்புட் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ஆடுறாரு, சரிங்களா. அதுக்கு அடுத்தபடியா ககன் கவுடா, ஸோ அவரும் வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடுல ஆடுறாரு. நம்மளுடைய பரத் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைட்ல வந்து ஆடுறாரு. பரத் லாஸ்ட் ஒரு 4 மேட்சாவே ஃபிளாப்பான ரிசல்ட் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கிறாரு. இந்த மேட்சும் அது மேபி கண்டினியூ ஆகலாம். ஏன்னா கவர் வந்து அஜித் பவர் கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங்கான கவர். அதனால நீங்க வந்து ஃபோக்கஸ் ஆன் ரைட் சைடு மட்டும் பாருங்க. ரைட் சைட்ல இருக்கக்கூடிய பவானி ராஜ்புட் அவங்க மட்டுமே பாருங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா அன்கிட்டுக்கு நல்ல கவர் பொசிஷன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. சாகருக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல கவர் பொசிஷன் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன்னா மோஸ்டா வந்து ஒரு 30 ரைடு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா பரத்தும் சரி ககன் கவுடாவும் தான் பண்றாங்க. ஒரு 10ல இருந்து ஒரு 15 ரைடு தான், அதுவுமே அதிகபட்சமா தான் நான் சொல்றேன், அந்த ரைடை தான் பவானி ராஜ்புட் பண்றாரு. அப்படிங்கும் போது கம்பேர் டு சாகரா, அதாவது லெஃப்ட் கவரா ரைட் கவரான்னு பாத்தீங்கன்னா ரைட் கவர் மேபி இம்பார்ட்டன்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சாகர் அன்கிட்டு கிருஷ்ணன் துல்ல கூட நீங்க போக்கஸ் பண்ணணும்னா கண்டிப்பா போக்கஸ் பண்ணிக்கிறது ஒண்ணு தப்பு இல்லை. ஏன்னா லோ பர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு நல்ல பிளேயரா நீங்க வந்து கிருஷ்ணன் துல்ல பார்க்கலாம். முதல்ல இந்த சீசன் ஆரம்பிக்கும் போது சூப்பரா ஆடினாரு, இப்போ வந்து பெருசா ஆடல. ஆனா கிருஷ்ணன் துல்ட்ட இருக்க ஒரு மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டீம்ல யாருக்கிட்டயுமே இல்லாத மைனஸ் கிருஷ்ணன் துல்லுக்கு என்னன்னா 40 நிமிஷம் ஃபீல்டுல இருப்பாரா அப்படிங்கிறது வந்து தெரியாது. ஏன்னா கடாயின்னு ஒரு பிளேயர் இருக்காரு. ஸோ அவரு உள்ள வர்ற சங்கர் கடாயின்னு ஒரு பிளேயர் வந்து அந்த இடத்துல ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு இப்போ நீங்க மேட்ச்ல 2 டேக்கிள் பண்றாரு, ரெண்டுமே அன்சக்சஸ்ஃபுல்லா, கண்டிப்பா சங்கர் கடாய் உள்ள வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அதனால கிருஷ்ணன் துல்லிட்ட மட்டும் அந்த 40 நிமிஷம் ஆடுறதுக்கான இது கொஞ்சம் ப்ராபபிலி கம்மி. மற்ற சாகரா இருக்கட்டும், அஜித் பவர் அன்கிட்டி இவங்க எல்லாருமே, விஜய் மாலிக் ஆஷிஷ் நர்வால் மஞ்சித் எல்லாருமே நல்லாவே ஆடி கொடுக்குறாங்க. அடுத்து 40 நிமிஷம் ஃபுல்லா ஆடக்கூடிய ரைடர்ல விஜய் மாலிக்கையும் ஆஷிஷ் நர்வாலே நம்ம சொல்லலாம். அதுலயும் விஜய் மாலிக் ரீசெண்ட் டைம்ஸ்ல நல்ல ஃபார்ம் ஆடுறாரு. ஜெய்ப்பூர் கிட்டே நல்லா ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. ஆஷிஷ் நர்வால் ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரியான ரைடர். எல்லா மேட்சுமே அவர்கிட்ட இருந்து பெஸ்டா எதிர்பார்க்க முடியாது. ஒரு சில மேட்ச் ஃபிளாப்பும் கிடைக்கும், ஒரு சில மேட்ச் வந்து நல்ல பாயிண்ட்ஸ் கிடைக்கும். பட் என்னதான் இருந்தாலும் ஒரு நல்ல ரைடர் யூபி யோதாஸ்க்கு அகைன்ஸ்ட் ஆட போறாரு இன்னைக்கு. மேபி நல்ல ஒரு 5ல இருந்து 8 சக்சஸ்ஃபுல் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். விஜய் மாலிக்கிட்ட 8ல இருந்து 10 சக்சஸ்ஃபுல் வரைக்கும் நீங்க வந்து எதிர்பார்க்கலாம் டச் பாயிண்ட்ல. ஏன்னா இவங்களுடைய பிளஸ்ஸே கொஞ்சம் ரைடு வந்து நல்லா போறாங்க. ஸோ அதனால விஜய் மாலிக் ஆஷிஷ் நர்வால கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அன்கிட்டு சாகர் கிருஷ்ணன் துல். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா யூபி யோதாஸ். ஸோ இவங்க வந்து நல்ல ஸ்ட்ராங் எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 கார்னர் தான். நீங்க எதுவும் யோசிக்க வேணாம்,
130 பாயிண்ட் 100 பாயிண்ட்னு சொல்லி ஃபேண்டசி பாயிண்ட்ல சுமித்தும் இருக்கட்டு ஹிட்டிஸும் இருக்கட்டு. இந்த ரெண்டு கார்னரும் ரொம்ப முக்கியம். அது ரைட் கார்னரா இருந்தாலும் சரி, லெஃப்ட் கார்னரா இருந்தாலும் சரி. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு பேலன்ஸ்டா தான் இருக்கு டீம் வந்து. அதாவது இந்த சைட்ல வந்து விஜய் மாலிக் வந்து ஆடுறாரு. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு 20ல இருந்து 25 ரைடு வரைக்கும் போவாரு. அதே போல ஆஷிஷ் நர்வால் இந்த சைடு ஆடுறாரு, மஞ்சித்தும் இந்த சைடு தான் ஆடுறாரு. மஞ்சித்து பெருசா ரைடு போக மாட்டாரு, ஒரு 8ல இருந்து 10க்குள்ளதான் அவரோட அதிகபட்சம்ங்கிறது. மீதி எல்லாமே விஜய் மாலிக்கும் ஆஷிஷ் நர்வாலும் தான் போறாங்க. ஸோ ஒரு பேலன்ஸ்டா தான் இருக்கு. அதனாலதான் நான் வந்து சுமித்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன், ஹிட்டிஸ்க்கும் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம வந்து எடுத்தோம். ஆனா ரொம்ப அதிகமா ரைடு போறது விஜய் மாலிக் அப்படிங்கிறதுனால இந்த மகேந்தர் சிங்கை வந்து மேபி உங்களுடைய லெஃப்ட் கவர்ல இம்பார்ட்டன்ஸ் எடுக்கிறதா இருந்தா எடுத்துக்கோங்க. அது ஒர்க் ஆச்சு. ஏன்னா ஒரு 15 வாட்டி 20 ரைடு வர்றாரு. அதுல ஒரு 2-3 வாட்டி அடிச்சா கூட கவர் பொசிஷன்ல இருந்து கரெக்டா பிடிச்சா கூட 3x20 60 பாயிண்ட் பிளஸ் பிளேயிங் 11 பிளஸ் சக்சஸ்ஃபுல் ஆல் அவுட் பாயிண்ட் இதெல்லாம் வந்ததுன்னா ஒரு நல்ல ஒரு லோ பெர்சன்டேஜ் இருக்கக்கூடிய பெஸ்ட் பிளேயரா இருப்பாரு. பட் அந்த 3 பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து கொடுக்கணும். விஜய் மாலிக்க 3 வாட்டியாச்சும் பிடிப்பாரு அப்படின்னு நம்பினீங்கன்னா மகேந்தர் சிங்கை மேபி உங்களுடைய ட்ரம் கார்டா மினி லீக் மெகா லீக்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரைடரை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து 4 மேட்ச் வந்து பரத் வந்து ஃபிளாப்பான ரிசல்ட் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காரு. இன்னைக்கும் லெஃப்ட் சைடு ஆடுறாரு கிருஷ்ணன் டூல் அண்ட் அஜித் பவர் கிட்ட. அது ப்ராபபிலி இன்னைக்கும் அது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் பவானி ராஜ்புட், ககன் கவுடா சேஃபான ரைடரா இருக்காங்க. அதுவும் பவானி ராஜ்புட் வந்து ஒரு நல்ல ரைடர். பட் நீங்க லோ பெர்சன்டேஜ்ல ரைடர் பாத்தீங்க அப்படின்னா பரத்தே பார்க்கலாம். ஏன்னா 50% செலக்ட் பண்ணியிருக்காங்க. ககன் கவுடாவை ஒரு 20% தான் கீழே தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. பரத் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80+ பேர் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. அப்படிங்கும்போது பவானி ராஜ்புட் சேஃப். கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும்னா பரத், அல்ட்ரா ரிஸ்க் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ககன் கவுடா வச்சு கூட நீங்க வந்து ரிஸ்க் வந்து எடுக்கலாம். இப்போ மேட்ச் படி லோ பெர்சன்டேஜ் இருக்கக்கூடிய குட் பிளேயர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெலுங்கு டைட்டன்ஸ்ல இருக்கக்கூடிய லெஃப்ட் கார்னர் அன்கிட்ட வந்து நான் சொல்றேன். அதே போல மகேந்தர் சிங் நம்ம யூபி யோதாஸ்ல இருக்கக்கூடிய லெஃப்ட் கவரை வந்து நான் சொல்றேன். அதே போல ககன் கவுடாவே நம்ம சொல்றோம். ஏன்னா அவர் எல்லா மேட்சுமே பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுப்பாரான்னு ஸ்வேரா சொல்ல முடியாது. ஆனா ஒரு லோ பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய நல்ல பிளேயர். ஏன்னா வெறும் 15 to 20க்குள்ளதான் அவரை வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 3 பேருமே ரொம்ப கம்மியா செலக்ட் பண்ணப்பட்ட பிளேயர்ஸ். பட் நல்லா பொசிஷன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்தபடி ஸ்கோர் பண்ணாங்க அப்படின்னா நல்ல ஒரு பிளேயர்ஸா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு மேட்ச்ல ரிஸ்கான பிளேயர்ஸா பாக்குறது அஜித் பவரை வந்து நான் பாக்குறேன். ஏன்னா தெலுங்கு டைட்டன்ஸ்ல இருக்கக்கூடிய லெஃப்ட் கவரை கொடுத்துருக்கேன். ஏன்னா ஒருவேளை பரத் இன்னைக்கு நல்ல ரைடு போனாரு அப்படின்னா அவர் கவர் பண்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா அசு சிங், ஸோ யூபி யோதாஸ்ல இருக்கக்கூடிய ரைட் கவரையும் வந்து நம்ம சொல்லியிருக்கேன். ஏன்னா ஆஷிஷ் நர்வால், மஞ்சித் 2 ரைட் ரைடர் தெலுங்கு டைட்டன்ஸ்ல இருக்காங்க. ஸோ அதனால ரைட் கவரை வந்து நம்ம வந்து யூபி யோதாஸ் சொல்லியிருக்கோம். கிருஷ்ணன் டுல் அவர் ஒரு பெரிய மைனஸே 40 நிமிஷம் ஆட மாட்டாருங்கிறது மட்டும்தான். மற்றபடி டே செட் ஆச்சுன்னா பயங்கரமா ஸ்கோர் பண்ணி கொடுப்பாரு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ ரிஸ்கான பிளேயர் ஆப்ஷன்ல இந்த 3 பேரை சொல்லியிருக்கேன். அப்புறம் கேப்டன் வைஸ் கேப்டன் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சுமித், ஹிட்டிஸ், விஜய் மாலிக். இந்த 3 பேரையும் தான் உங்க ஆப்போனன்ட் வந்து ஸ்மால் லீக்லாம் கண்டிப்பா மாத்தி ட்ரை பண்ணுவாங்க. சுமித் கேப்டன், வைஸ் கேப்டன் ஹிட்டிஸ் வரும். இல்லைன்னா கேப்டன் ஹிட்டிஸ், வைஸ் கேப்டன் வந்து சுமித். இல்லைன்னா ஹிட்டிஸ் கேப்டன், வைஸ் கேப்டன் விஜய் மாலிக் போடுவாங்க. இல்ல சுமித் கேப்டன், வைஸ் கேப்டன் விஜய் மாலிக். இந்த மாதிரி இந்த 3 பேருக்குள்ள தான் ரொட்டேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் உங்களுக்கு எது செட் ஆகுதுங்கிறத கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுடைய சேஃபான ஸ்மால் லீக் டீம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். டிஃபென்ஸ்ல சுமித், சாகர், ஹிட்டிஸ், விஜய் மாலிக், பரத் ஒரு ட்ரம்ப் பிக் வந்து எடுத்திருக்கேன். பவானி ராஜ்புட், ஆஷிஷ் நர்வால். ஸோ இந்த இடம் உங்களுக்கு எதுனாலும் ஓப்பன். நீங்க அந்த இடத்துல நேரே போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா மகேந்தர் சிங்கை ட்ரை பண்ணலாம், இல்ல அசு சிங்கை ட்ரை பண்ணலாம், இல்ல கிருஷ்ணன் துல்ல கூட ட்ரை பண்ணலாம், இல்ல ரைடர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ககன் கவுடா. ஸோ எல்லா ஆப்ஷனும் இருக்கு இந்த பரத் இடத்துல. நான் இன்னைக்கு பரத் கொஞ்சம் நல்லா ஆடி கொடுப்பாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. இல்ல அந்த இடத்துல நீங்க பரத் தூக்கிட்டு கூட சேம் தெலுங்கு டைட்டன்ஸ்ல இருக்கக்கூடிய அஜித் பவரை கூட நீங்க வந்து எடுக்கலாம். ஸோ எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு யாரு அந்த டேல நல்லா ஆடுவான்னு தோணுதோ அதுபடி கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. ஸோ ஏன்னா உங்களுடைய ஓன் ப்ரெடிக்ஷன் எப்பவுமே இம்பார்ட்டன்ட் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதனால அதுபடி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க, மேபி நல்ல ரிசல்ட் கிடைக்கலாம். ஸோ இதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் ஃபார் தெலுங்கு டைட்டன்ஸ் vs யூபி யோதாஸ். வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.